அறிவுடை பெறீர் கேட்பையிலே நெய் வடிகிறது என்றால் வாய் பிளந்து கேட்பானோ யாரும், நாம் என்ன கேணையனா? அப்படித்தான் இன்றைய பாலஸ்தீன போரை விமர்சிக்கின்றார்கள் போலிப்போதகர்கள். அதாவது யூதர்களோடு சேர்ந்து போரிடுகின்றாராம் கடவுள். இது அறிவுட்ட பேச்சு அல்லவா? பைபிளிலே நடந்ததை பாருங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த நாடு தான் கானான் நாடு, அதாவது பாலஸ்தீன நாடு. காலச்சக்கரம் உருண்டோடி எகிப்து நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து 400 ஆண்டுகள் கழித்து தாய் நாடு திரும்பி வருகின்றனர் யூதர்கள். அப்போது வழிநடுக எதிர்க்கின்றனர் எதிரி மன்னர்கள். ஆண்டவன் துணையோடு அவர்களை முறியடித்தனர் யூதர்கள். உதாரணமாக சீகோன், ஓக் என்ற மன்னர்கள். இணைச்சட்டம் 2:30 முதல் 36 வரை, 3:1 முதல் 11 வரை வெற்றிகரமாக தாய் நாட்டுக்குள்ளே நுழைகின்றனர். அப்போதுதான் வெடிக்கின்றது பிரச்சனை. அதுவரை ஆண்டாண்டு காலமாக அங்கே வாழ்ந்தார்களே பாலஸ்தீனர்கள், அவர்களை எப்படி விரட்டுவது? ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார், விரட்டக்கூடாது, இணைந்தே வாழுங்கள் என்று. ஆதாரம் வேண்டுமா? இது அடுக்கடுக்கான ஆதாரங்கள். யோசுவா 10:1, நீதிபதிகள் 1:21, 28, 29, 30, 31, 32, 33 மற்றும் 13:13. விடுதலை பயணம் 22:21, இணைச்சட்டம் 2, 5, 9, 19, 37 மற்றும் 23:7. பழைய ஏற்பாட்டில் தான் இப்படி எனில் புதிய ஏற்பாட்டில் எப்படி? இயேசுபிரான் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து கொண்டார். யூத வெறியர்களையோ விரட்டினார், கண்டித்தார். அப்படியானால் இன்று பாலஸ்தீனியருக்கும் ஒரு தனி நாட்டை ஏற்படுத்திவிட வேண்டுமென்றோ? இவ்வளவு தெரிந்த பின்னும் பாலஸ்தீன சண்டையை மூட்டிவிடும் அளவுக்கு நாரதர் வேலை பார்த்து ஆண்டவனே யூதர்களுக்கு சலாம் போடுவதாக போலி போதகர்கள் அண்டப்புழுகும் அடாத புழுகும் புழுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? வேலையில்லாத மாமியாள் மருமகளை தொட்டிலிட்டு ஆட்டினாளாம், அதுபோலல்லவா இருக்கின்றது.